மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக பேராகிராஃபை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய வேலை, கீபோர்டில் சீக்வல்ட்டு அடிச்சுருங்க. சீக்வல் அடித்து முடித்த உடனே RANT அப்படி அடிச்சுருங்க. அடிச்சுட்டு ஷிஃப்ட் அமைக்கிக்கிட்டு ஓப்பன் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட்டில் 4, ஒரு 3 இது அடிச்சுட்டு ஷிஃப்ட் ப்ளஸ்ஸு க்ளோஸ் ப்ராக்கெட் அடிச்சுட்டு என்டரை கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்தாச்சு. ஆன்லைன் செட் டேப் பார்த்தீங்களா? பேராகிராஃபு 4 வரியாக தான் இருக்கும். 1 2 3 4 வரி இப்படி தான் இருக்கும். 4 வரியில் உங்களுக்கு வந்து எத்தனை பேராகிராஃப் கிடைச்சிட்டு நீங்கள் எத்தனை பேராகிராஃப் போட சொன்னீங்களோ அத்தனை பேராகிராஃப் கிடைச்சாச்சு. சரி, இப்போது இந்த பேராகிராஃபை நாம் என்ன செய்ய போகிறோம்? இதில் வந்து இந்த பேராகிராஃபை வந்து ஃபஸ்ட்டு வந்து கட்டு, காப்பி, பேஸ்ட்டு இந்த 3 வச்சுக்குவோம். சரிங்களா? இந்த 3 தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம். கட்டு, காப்பி, பேஸ்ட். ஓகே, இதை எப்படி ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறது? இப்போ இந்த பேராகிராஃபை எனக்கு கட் பண்ணணும் அப்படின்னா கர்சரை ஃபஸ்ட்டு இங்கே வைங்க. இங்கே வச்சுட்டு இதை பூரா செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணியாச்சு. பண்ண உடனே மேலே போனீங்கன்னா ஹோம் பட்டனில் கட்டுன்னு இருக்கும், காப்பி பேஸ்ட் மூலமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? கட்டுங்கிறத அமுக்கினா அந்த பேராகிராஃப் கட் ஆயாச்சு. ஐயா, மறுபடியும் எனக்கு வந்து நான் கட் பண்ணிட்டேன் தெரியாமல், எனக்கு மறுபடியும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் போய் Ctrl+Z அமுக்குனீங்கன்னா மறுபடியும் அந்த பேராகிராஃபுக்கு உங்களுக்கு வந்துடும். அப்போது காப்பி பண்ணணும். இதை காப்பி பண்ணி வேறு இடத்துல இந்த பேராகிராஃபை எனக்கு காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல நான் பேஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு கர்சர் எங்கே கொண்டு வைக்கணும்? இங்கே கொண்டு வைக்கணும். வச்சுட்டு பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? பேஸ்ட் ஆப்ஷனு என்டருக்குள்ளே கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த வந்துடும். பேஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பேஸ்ட்டுன்னு நம்ம ஹோம் பட்டனில் பேஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. பேஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆகிரும். எப்படி? ஓகேவா? சரி, நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அது தேவையில்லை, அது மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா கர்சர் இங்கே வைங்க. வச்சுட்டு செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக போய் கட் பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸி? பார்த்தீங்களா? அப்போது நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம், கட் பண்ணலாம். இந்த 3 இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டில் கற்றுக்கிட்டோம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் MS வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு பேராகிராஃபை ஓப்பன் பண்ணி அந்த பேராகிராஃபை கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? இதுக்கு அடுத்தடுத்து நம்ம நிறைய வேலை செய்யலாம். அதனால் இதோட நம்ம ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிடுவோம். அடுத்த பாடத்தில் நான் மற்றதை உங்களுக்கு சொல்லித்தர கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.